ஹலோ இளம் துப்பறியும் நிபுணர்களே, நம்மோட இந்த சுவாரஸ்யமான விசாரணைக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். சரி, கொஞ்சமும் தாமதிக்காம நாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம உலகத்தோட மிகப்பெரிய இதுவரைக்கும் தீர்க்கப்படாத ஒரு மர்ம வழக்க கையில எடுக்க போறோம். அது என்ன தெரியுமா? இந்த பிரம்மாண்டம், அதாவது நம்ம யூனிவர்ஸ் உண்மையிலேயே எப்படி உருவாச்சு? பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த அந்த பிரம்மாண்டமான ரகசியத்தை தான் நாம இன்னைக்கு கண்டுபிடிக்க போறோம். பிரபல வரலாற்று ஆய்வாளர் டேவிட் கிறிஸ்டியன் சொல்ற மாதிரி நாம இப்போ ஏதோ ஒரு கணக்குக்கு விடை தேடல, பழங்கால மக்கள் விட்டுட்டு போன தடயங்களை வச்சு ஒரு மாபெரும் மர்மம் முடிச்சு அவிழ்க்க போறோம். இது வெறும் வரலாறு கிடையாது, ஒரு அட்டகாசமான டைம் டிராவல். நம்ம விசாரணை காஸ்மோகானி அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து தொடங்குது. இது ஒரு வகையான சீக்ரெட் கோடு மாதிரி. பழங்கால மக்கள் இந்த உலகம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற பெரிய புதிரை விடுவிக்க பல விறுவிறுப்பான கதைகளை சொன்னாங்க. அதத்தான் காஸ்மோகானின்னு சொல்றோம். வெவ்வேறு நாடுகள்ல வாழ்ந்த மக்கள் இந்த மர்மத்தை எப்படி அணுகுனாங்கன்னு இப்ப நாம பார்க்க போறோம். பொதுவா பிரபஞ்சத்தோட தொடக்கம்னா அது பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம்னு தானே நாம நினைப்போம். ஆனா ஒருவேளை அந்த தொடக்கம் பல காலத்துக்கு முன்னாடி நடக்காம இப்பவும் நம்ம கண்ணுக்கு தெரியாத வேற ஒரு மேஜிக் உலகத்துல தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இது ஏதோ முடிவே இல்லாத ஒரு சூப்பர் ஹீரோ கதை மாதிரி இருக்குல்ல. இந்த விஷயத்துல ஆஸ்திரேலியா பழங்குடியின மக்கள் உலக படைப்ப எப்படி பாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நிஜமாவே ஆச்சரியப்படுவீங்க. அவங்க இத தி ட்ரீமிங் இல்லனா தி எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்பவுமே உலகம் உருவாகிக்கிட்டே இருக்கிற ஒரு புனிதமான, காலமே இல்லாத ஒரு மாய உலகம். அவங்கள பொறுத்த வரைக்கும் நேத்து, இன்னைக்கு, நாளைக்கு இது எல்லாமே ஒரே நேரத்துல அங்க நடந்துகிட்டே இருக்கான். எப்படி ஒரு கான்செப்ட் பாத்தீங்களா? இந்த கேஸ் ஃபைல ஓபன் பண்ணா தூங்கிக்கிட்டு இருந்த சில மூதாதியர் வீரர்கள் மண்ணுக்கடியிலிருந்து அப்படியே மேல எழுந்து வராங்க. அவங்க தான் எந்த உருவமும் இல்லாம இருந்த இந்த உலகத்துக்கு மலைகளாகவும் நதிகளாகவும் ஒரு அழகான வடிவத்தை கொடுத்தாங்களாம். திரும்பவும் பூமிக்குள்ள போய் தூங்கறதுக்கு முன்னாடி தங்களோட மாய சக்திய அங்க இருக்கிற பாறைகள்லயும் நீர்நிலைகள்லயும் விட்டுட்டு போனாங்களாம். மனுஷங்களுக்கும் இயற்கைக்குமான இந்த கனெக்ஷன் கேக்குறப்பவே கூஸ்பம்ஸ் வருதுல்ல. இப்போ நம்ம அடுத்த தடயத்தை நோக்கி போவோம். இப்போ கண்ணை மூடிக்கிட்டு இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. இந்த உலகம் முழுக்க இருட்டான, முடிவே இல்லாத தண்ணியால மூடியிருக்கு. எங்கும் கடல். இப்போ அந்த ஆழமான இருட்டான கடலுக்குள்ள குதிச்சு உலகத்தை உருவாக்க யாருக்கு அவ்வளோ தைரியம் இருக்கும்? கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. இது அமெரிக்க பழங்குடியினரான ஹவுடெனசோனி மக்களோட ஸ்கை உமன் கதை. இதுல ஒவ்வொரு நிமிஷமும் திக் திக் தான். வானத்துல இருந்து ஸ்கை உமன் பயங்கரமா கீழே விழுறப்போ அன்னப்பறவைகள் வந்து அவளை காப்பாத்துது. அப்போ ஒரு பெரிய ஆமை தன்னோட முதுகு அவளுக்கு கொடுக்குது. கடைசியா ஒரு குட்டி கஸ்தூரி எலி தன்னோட உயிரைய பணயம் வச்சு கடலோட ஆழத்துக்கு போய் கொஞ்சம் மண்ணை கொண்டு வந்து கொடுக்குது. அந்த மண்ணுல ஸ்கை உமன் நடனமாடிதான் இந்த ஆமை தீவை, அதாவது நம்ம உலகத்தை உருவாக்கினாலாம். இதுல நாம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது ஒரு எர்த் டைவர் வகையான கதை. அதாவது ஒரு விலங்கு கடலோட ஆழத்துக்கு போய் உலகத்துக்கான அடித்தளத்து கட்டி எழுப்புற ஒரு த்ரில்லான வழக்கு. உண்மையான தைரியம்ங்கிறது உருவத்துல இல்ல, அந்த சின்ன எலியோட செயல்ல இருக்கு அப்படிங்கறத இது ரொம்ப அழகா காட்டுது. சரி, ஒருவேளை நம்ம தலைக்கு மேல இருக்கிற வானமே ஒரு அரக்கனா மாறி தன்னோட சொந்த குழந்தைங்களையே இருட்டான பூமிக்குள்ள அடைச்சு வச்சா என்ன நடக்கும்? அடுத்து நாம பார்க்க போற ஃபைல் கொஞ்சம் திகிலான ஒண்ணு. நம்மளோட கிரீக்க புராண வழக்குல பானமான யுரேனஸ் அப்புறம் பூமியான காயா, இவங்களோட விசித்திரமான கொஞ்சம் பயமுறுத்துற குழந்தைகளை நம்ம சந்திக்கிறோம். 12 பிரம்மாண்டமான டைட்டன்கள், ஒத்த கண் இருக்கிற 3 சைக்ளோப்ஸ், அப்புறம் 100 கைகளை கொண்ட அரக்கர்கள். அப்பா யுரேனஸ்க்கு இவங்க பிடிக்காததால எல்லாரையும் அப்படியே இருட்டுல மறைச்சு வச்சுட்டாரு. எங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். கையாவுக்கு சம கோபம் வந்துருச்சு. உடனே அவங்க ஒரு மேஜிக் அருவால உருவாக்குறாங்க. அவங்களோட கடைசி பையனான குரோனஸ் பதுங்கி இருந்து தன் அப்பாவை தாக்கி வானத்தையே வீழ்த்தி டைட்டன்ஸா ஆள வச்சான். ஆக ஒரு பிரம்மாண்டமான விண்வெளி போர் இப்படிதான் நடந்துச்சு. இப்போ அடுத்ததா 2 வழக்குகளை நாம ஒப்பிட போறோம். இத பாக்குறப்போ நம்ம மைண்ட்ல ஒரு பெரிய கேள்வி வரும். அது என்னன்னா, இந்த உலகம் ஒரு அமைதியான வார்த்தையால தொடங்குச்சா, இல்ல ஒரு பயங்கரமான விண்வெளி போருக்கு நடுவுல தொடங்குச்சா? இந்த இன்வெஸ்டிகேஷனை நாம நடுநிலையா நின்னு பாப்போம். விவிலியத்தோட ஆதியாகமம், அதாவது ஜெனசிஸ்ல கடவுள் ரொம்ப அமைதியா தன்னோட வார்த்தைகளால மட்டுமே உலகத்தை படைக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதே காலத்துல இருந்த பாபிலோனியர்களோட எனுமா எலிஷ் கதையில கடவுள்கள் தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு ஒரு பெரிய டிராகனை வீழ்த்தி உலகத்தை உருவாக்குறதா சொல்லியிருக்காங்க. இரண்டுமே வேற வேற ஆங்கிள்ல ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்குல்ல. இதுல ஆதியாகமம் வந்து
எக்ஸ் நிஹிலோ அப்படிங்கிற படைப்புக்கு ஒரு பெர்ஃபெக்டான உதாரணம். எக்ஸ் நிஹிலோ அப்படின்னா ஒண்ணுமே இல்லாததிலிருந்து படைக்கிறது. எந்த ஒரு அரக்கன் கூடயும் சண்டை போடாம வெறும் தூய்மையான எண்ணம் மூலியமாவும் இல்ல மூச்சுக்காத்து மூலியமாவும் இந்த பிரபஞ்சம் எப்படி ஒளியோட பிறந்துச்சு அப்படிங்கறத இது ரொம்ப அழகா சொல்லுது. இதுவரைக்கும் நாம ஆரம்பத்தை மட்டும்தான் பார்த்தோம். ஆனா இந்த தொடக்கங்கள் எல்லாமே ஒரு பெரிய சுழண்டுகிட்டே இருக்கிற சக்கரத்தோட ஒரு சின்ன பகுதி தான் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? காலம் அப்படிங்கிறது ஒரு நேர்கோடு இல்லாம ஒரு பெரிய லூப் மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? இப்போ இந்து மதத்தோட யுக சக்கரம் சொல்ற டைம்லைனை கொஞ்சம் கவனிங்க. பல மில்லியன் வருஷங்களை உள்ளடக்கிய இந்த பிரம்மாண்டமான சுழற்சி 4 வெவ்வேறு யுகங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், அப்புறம் கலியுகம். இதுல ஒவ்வொரு யுகமும் அடுத்தடுத்து வரும்போது அதோட கால அளவு மெதுவா குறைஞ்சுகிட்டே வருது. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு யுகமும் 4, 3, 2, 1 அப்படிங்கிற விகிதத்துல சுருங்குது. இந்த சுழற்சியோட ஒவ்வொரு பகுதியிலையும் மனுஷங்க தங்களோட நற்பண்புகளை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டே வராங்க. சரியா சொல்லணும்னா, வீடியோ கேம்ல ஒவ்வொரு லெவல் தாண்டும் போதும் கேம் எவ்வளோ கஷ்டமா மாறுமோ அதே மாதிரி தான் இதுவும். சோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கடைசி யுகமான கலியுகம் ஒரு பெரிய அழிவோட முடியறப்போ அது வீடியோ கேம்ல வர கேம் ஓவர் மாதிரி தான் இருக்கும். ஆனா ஆட்டம் அதோட முடிஞ்சிடாது. உலகம் அப்படியே அழிஞ்சிடாம திரும்பவும் ரீசெட் ஆகி ஃபர்ஸ்ட் லெவலான அந்த சூப்பரான பெர்ஃபெக்டான கிருத யுகத்துக்கே திரும்பவும் போயிடும். சரி, நம்மளோட இந்த மாபெரும் விசாரணை முடிவுக்கு வந்துருச்சு. பழங்கால மக்கள் நம்ம இருப்புக்கான காரணத்தை கண்டுபிடிக்க இந்த மாதிரி பல அற்புதமான தடயங்களையும் கதைகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால எனக்கு ஒரு கேள்வி தோணுது. இளம் துப்பறியும் நிபுணர்களே, உங்க உலகத்தை விளக்க நீங்க என்ன மாதிரியான ஒரு கதையை எழுதப் போறீங்க? யோசிங்க. உங்களோட இந்த மர்மத் தேடல் தொடரட்டும். மீண்டும் அடுத்த விசாரணையில சந்திப்போம்.